கடந்த 2/4/25 அன்று ராமேஸ்வரம் வழிபாட்டிற்கு சென்றிருந்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரே உண்டியல், உண்டியல் நம்பர் 1, 21, 42 இப்படி அதெல்லாம் இருக்கட்டும். அங்கே சுவாமி சன்னதியில் ஏறும்பொழுது இந்த பக்கம் ஒரு உண்டியல், திரும்பி வரும்பொழுது உண்டியல், நடுவிலே மூர்த்திக்கு நேராக ஒரு உண்டியல். அங்கே என்னுடைய மனைவி அங்கே சிவாச்சாரியாருக்கு என்று குரு காணிக்கையாக ஒரு தொகையை போட்டார். உடனே அங்கே நம்மை போல் கிராப் வெட்டி கொண்டிருப்பவர் ஒருத்தர் அதை எடுத்து உண்டியலில் போட்டார். இது பின்ன என்ன என்று விசாரிக்கும் பொழுது அங்கு உள்ள நிர்வாகத்தில் இந்த பணத்தை குருக்கள் அந்த சிவாச்சாரியர் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது அரசுக்கு அந்த இது நிர்வாகத்துக்கு சேர வேண்டும் என்று அப்படியே ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க செய்தி. இந்த ஆலய நிர்வாகத்திற்கு செலவுக்காகட்டும் என்று நாங்கள் உண்டியலிலே போடுகிறோம். அங்கே ஆச்சாரியாராக வரக்கூடியவர், இறைவனுடைய பிரதிநிதியாக வரக்கூடியவர், எங்களுக்கு நீர் அனுப்புவர், அவர் வழியாக திருநீர் அனுப்பி இருக்கிறார் என்று நாங்கள் அணிந்து கொள்கிறோம். ஆச்சாரியார்களுக்கு காணிக்கை செலுத்தக்கூடியது அந்த இந்துக்களுடைய, அந்த சைவர்களுடைய கடமை, வழிமக்களுக்கு. நாங்கள் விரும்பி அந்த சிவாச்சாரியாருக்கு மட்டுமே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றல் என்பதற்கு அவர் யாருக்காவது ஈதல் என்பதை யாருக்காவது கொடுப்பார், அது அவருடையது. எங்களுக்கும் சிவாச்சாரியாருக்கும் எங்களுடைய குருவுக்கும் இடைநிற்பக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? இது மிக மிக தவறு. இது தனியாக சில நிர்வாகங்களில் மட்டும் நடக்கிறது, எல்லா ஆலயங்களிலும் இல்லை என்று சொல்கிறார்கள். அரசு இதில் தலையிட்டு களைய வேண்டும். கோமல்